பாராமெடிக்கல் கோர்சஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்த அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் அப்ளை பண்றதுக்கு உண்டான ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் வந்து ஓப்பன் ஆயாச்சு. லாஸ்ட் டேட் ரிஜிஸ்டர் பண்றதுக்கு 7/7/2025 5 PM வரைக்கும் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணலாம். அது சம்பந்தப்பட்ட டீடைல்ஸ் என்னென்ன கோர்சஸ் இருக்கு பாராமெடிக்கல்ல, எப்படி அதுக்காக நம்ம வந்து அப்ளை பண்ணணும், அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளவு, எலிஜிபிலிட்டி என்ன, கோர்சஸோட டியூரேஷன் எவ்வளவு, கட் ஆஃப் மார்க்ஸ் எப்படி கால்குலேட் பண்றது, என்னென்ன சர்டிபிகேட்ஸ்லாம் தேவைப்படும், இந்த மாதிரியான பல விஷயங்களை நம்ம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். கடைசி வரைக்கும் வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கடைசி வரைக்கும் பாருங்க. பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் சேர்றது சம்பந்தமான எல்லா தகவல்களும் உங்களுக்கு இதுல கிடைக்கும். பாராமெடிக்கலுக்கு நம்ம அப்ளை பண்ண வேண்டிய வெப்சைட் லிங்க் என்னன்னா tnmedicalselection.net. வெப்சைட்ல tnmedicalselection.net அப்படிங்கிற இந்த அட்ரஸை நம்ம டைப் பண்ணோம் அப்படின்னு சொன்னா நமக்கு இந்த லிங்க் வந்து ஓப்பன் ஆகும். இதுல இந்த லிங்க்ல பாத்தீங்கன்னா இங்க பிஎம்சி கோர்சஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதுக்கு கீழே பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ், நர்சிங் ஃபார் விமன், அதுக்கப்புறம் ஃபார்ம் டி, இந்த 3 கோர்சஸ்க்கும் நம்ம வந்து அப்ளை பண்ணலாம். இப்போ பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் கிளிக் பண்ணோம்னா இதுல 2 லிங்க் இருக்கு. Click here to apply for admission to paramedical degree courses under government quota. இந்த 2025-26 செஷனுக்கு நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொன்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணணும். இந்த லிங்க்ல பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் இருக்கு இல்லையா, இங்கே இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படிங்கறத கிளிக் பண்ணோம் அப்படின்னு சொன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். இதுல நமக்கு லாஸ்ட் டேட் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கு பாத்தீங்களா, 7/7/2025 5 PM வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணலாம். இந்த இடத்துல கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணணும். இங்க வந்து நிறைய கைட்லைன்ஸ் இருக்கும். ஆன்லைன் ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான கைட்லைன்ஸ் இருக்கும். இதை வந்துட்டு நம்ம கவனமா படிக்கணும். நம்ம இதுல நிறைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். அதோட சைஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து 50 KB to 100 KBக்குள்ள இருக்கணும். ஜேபெக் ஃபார்மேட்ல இருக்கணும். சிக்னேச்சர் வந்து 10 KBல இருந்து 40 KBக்குள்ள இருக்கும். அதுவும் வந்து JPG ஃபார்மேட்ல இருக்கணும். மற்ற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே 3 MBக்குள்ள இருக்கணும். PDF ஃபைலா இருக்கணும். இது வந்து நம்ம கவனத்துல வச்சுக்கணும். நமக்குன்னு ஒரு மொபைல் நம்பர், இமெயில் ஐடி வந்து நம்ம தனிப்பட்ட முறையில வச்சுக்கணும். அதுலதான் வந்து நமக்கு இந்த அப்ளிகேஷன் அண்ட் அட்மிஷனுக்கு உண்டான எல்லா கம்யூனிகேஷனும் நமக்கு வரும். இது எல்லாமே வந்து கவனமா படிச்சுக்கோங்க. படிச்சுட்டு நீங்க கடைசியா இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா என்னென்ன பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் இருக்கு அப்படிங்கிற லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து எல்லாம் முடிஞ்சது. இங்க வந்து ஐ ஹவ் ஃபுல்லி கான் த்ரூ ப்ராஸ்பெக்டஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம ஓகே பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துட்டோம்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். இதுல பர்சனல் டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்து நம்ம சப்மிட் பண்ணி அப்படியே வந்து இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸை வந்து நம்ம கண்டினியூ பண்ணணும். அண்ட் தென் இந்த அப்ளிகேஷன் பண்றதுக்கு உண்டான கம்ப்ளீட் டீடைல்ஸ் எதுல இருக்கும்னா இந்த ப்ராஸ்பெக்டஸ் ஃபார் அட்மிஷன் டு பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ்ன்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணோம்னா நமக்கு ஒரு ப்ராஸ்பெக்டஸ் இருக்கும். இதுல கம்ப்ளீட் டீடைல்ஸ் பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் டீடைல்ஸ் நமக்கு கிடைக்கும். என்னென்ன கோர்சஸ் இருக்கு அப்படின்ற ஒரு டேட்டா இருக்கு பாருங்க. பிஃபார்முக்கு அப்ளை பண்ணலாம், பிபிடி பேச்சுலர் ஆஃப் பிசியோதெரபிக்கு அப்ளை பண்ணலாம், அண்ட் BASLP அப்படின்னு சொன்னா பேச்சுலர் ஆஃப் ஆடியாலஜி அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜி அப்படின்னு அர்த்தம். அண்ட் தென் பிஎஸ்சி நர்சிங். இந்த BASLPல வந்துட்டு என்ன படிப்போம் அப்படின்னு சொன்னா ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஹியரிங், ஸ்பீச், லாங்குவேஜ் டிஸார்டர், இது பத்தின ட்ரீட்மெண்ட் பத்தி படிப்போம். அண்ட் தென் பிஎஸ்சி நர்சிங், பிஎஸ்சி ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி, பிஎஸ்சி ரேடியோதெரப்பி டெக்னாலஜி, பிஎஸ்சி கார்டியோ பல்மனரி பெர்ஃபியூஷன் டெக்னாலஜி, BSc Medical Laboratory Technology, BSc Operation Theatre and Anesthesia Technology, BSc Cardiac Technology, BSc Critical Care Technology, BSc Dialysis Technology, BSc Physician Assistant, BSc Accident and Emergency Care Technology, BSc Respiratory Therapy, Optum, அதாவது ஆப்டமாலஜி அப்படின்னு அர்த்தம், கண் சம்பந்தப்பட்ட படிப்பு. அண்ட் தென் பிஓடினா பேச்சுலர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரப்பி. இது வந்து 4 year ப்ரோக்ராம். இதுல வந்துட்டு என்னன்னா நம்ம இண்டிவிஜுவல்ஸ், எந்த மாதிரி இண்டிவிஜுவல்ஸ்க்குனா பிசிக்கல், மென்டல் ஆர் டெவலப்மெண்டல் சேஞ்சஸ் தேவைப்படுற இண்டிவிஜுவல்ஸோட டெய்லி ஆக்டிவிட்டிஸ், அதோட அவங்களோட லைஃபோட குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்றதுக்கு உண்டான ட்ரைனிங் எடுத்துக்கிற படிப்பு.
அண்ட் தென் பிஎஸ்சி நியூரோ எலக்ட்ரோபிசியாலஜி, பிஎஸ்சி கிளினிக்கல் நியூட்ரிஷன், இந்த எல்லா கோர்சஸும் வந்து எதுக்கு அண்டர் வரும் அப்படின்னு சொன்னா பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் கீழே வரும். இதுக்கு அப்ளை பண்றதுக்கு லாஸ்ட் டேட் வந்து 7/7/2025 5 PM வரைக்கும் நம்ம வந்து அப்ளை பண்ணலாம். இதுக்கு அப்ளை பண்றதுக்கு ஃபீஸ் எவ்வளோன்னா 500 rupees. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா பிஃபார்ம், பிஏஎஸ்எல்பி அண்ட் பி ஆப்டம், இந்த 3 கோர்சஸ்க்கும் நீங்க இங்கிலீஷ் படிச்சிருக்கணும் ஒன் ஆஃப் தி சப்ஜெக்டா. அது கூட பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி படிச்சிருக்கணும். ஆரல்ஸ் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி அண்ட் ஜுவாலஜி படிச்சிருக்கணும். ஆரல்ஸ் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் நீங்க கண்டிப்பா படிச்சிருக்கணும். மத்த எல்லா கோர்சஸ்க்கும், அதாவது இந்த 3 கோர்சஸ் தவிர மத்த எல்லா கோர்சஸ்க்கும் நீங்க வந்துட்டு பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி ஆர் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி அண்ட் ஜுவாலஜி படிச்சிருக்கணும். பிளஸ் இங்கிலீஷையும் நீங்க வந்து படிச்சிருக்கணும். மினிமம் மார்க்ஸ் எவ்வளவு எடுத்திருக்கணும்னா பி ஃபார்முக்கும் பிஏஎஸ்எல்பிக்கும் ஒரு 40% மார்க்ஸ் எடுத்திருந்தா போதும். யாருன்னா ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி அண்ட் டிஎன்சி ஸ்டூடெண்ட்ஸ். எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது. இதே பிஎஸ்சி நர்சிங் படிக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க 45% அக்ரிகேட் மார்க்ஸ் இருக்கணும். யாருக்கு? ஓசிக்கு. பிசி, பிசிஎம், எம்பிசி அண்ட் டிஎன்சி வந்து 40% மார்க்ஸ் இருந்தா போதும். சேம் எஸ்சி, எஸ்சிஏ அண்ட் எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸும் 40% மார்க்ஸ் இருந்தா போதும். இப்போ பிஃபார்ம், பிஏஎஸ்எல்பி அண்ட் பிஎஸ்சி நர்சிங் போக மிச்ச எல்லா கோர்ஸுக்குமே நீங்க வந்து 12th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது. இதே வொகேஷனல் ஸ்ட்ரீம்ல படிச்ச ஸ்டூடெண்ட்ஸா இருந்தா they are not at all eligible to apply to paramedical degree courses. நம்ம என்னென்ன சர்டிபிகேட்ஸ் அப்லோட் பண்ணணும் அப்படின்னா கிளாஸ் 10th மார்க் ஷீட் அப்லோட் பண்ணணும், 12th மார்க் ஷீட் ஆர்எல்ஸ் அந்த ஈக்குவலண்ட் எக்ஸாமினேஷனுக்கு உண்டான மார்க் ஷீட் வந்துட்டு அப்லோட் பண்ணணும், டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும், டிசி அப்லோட் பண்ணணும், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இல்ல நம்ம ஸ்பெஷல் கேட்டகரியில அட்மிஷன் தேவைன்னு நினைக்கிறோம்னா அதுக்கு உண்டான சர்டிஃபிகேட், எக்ஸ் சர்வீஸ்மேன் அந்த மாதிரி சர்டிஃபிகேட்ஸ் வந்து, டிசபிலிட்டி இந்த மாதிரி உண்டான ஸ்பெஷல் கேட்டகரிக்கு உண்டான சர்டிஃபிகேட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். 6th to 12th வந்துட்டு தமிழ்நாட்டில் படிச்சவங்கன்னா அதுக்கு உண்டான போனஃபைட் சர்டிஃபிகேட், ப்ரூஃப் ஆஃப் ஸ்டடி சர்டிஃபிகேட் வந்து சப்மிட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டா இருந்தால் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வந்து சப்மிட் பண்ணணும். பேரண்டோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இந்த எல்லா டாக்குமெண்ட்ஸுமே நம்ம வந்துட்டு அப்ளிகேஷன் ரிஜிஸ்டர் பண்றப்பவே எல்லாத்தையுமே நம்ம சப்மிட் பண்ணியிருக்கணும். இதை எல்லாத்தையும் கண்டிப்பா அந்த 5 PM அப்லோட் பண்ணியிருக்கணும். சர்டிஃபிகேட் அப்லோட் பண்றதுக்குன்னு நமக்கு தனி டைம் எல்லாம் வந்துட்டு நமக்கு தரமாட்டாங்க. மெரிட் லிஸ்ட், அதாவது ரேங்க் லிஸ்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னா நம்மளோட சப்ஜெக்ட் சொன்னோம் இல்லையா, அந்த மெயின் சப்ஜெக்ட்ஸ்ல எடுத்திருக்க கட் ஆஃப் மார்க்ஸ் வந்து மேக்ஸிமம் வந்து 200. ரேங்க் லிஸ்ட்டுக்கு கட் ஆஃப் எப்படி ரெடி பண்ணுவாங்கன்னா நீங்க பயாலஜி, பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி படிச்சிருந்தீங்கன்னா பயாலஜியில் எடுத்த ஃபுல் மார்க்ஸ், பிசிக்ஸ்ல எடுத்த 50% மார்க்ஸ், கெமிஸ்ட்ரியில எடுத்த 50% மார்க்ஸ், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி 200க்கு கட் ஆஃப் வந்துட்டு கால்குலேட் பண்ணுவாங்க. இப்போ சப்போஸ் நீங்க பியூர் சயின்ஸ் குரூப்பா இருந்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி அண்ட் ஜுவாலஜி படிச்சிருந்தீங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் நீங்க எடுத்த 50% மார்க்ஸ் எடுத்துட்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணி கட் ஆஃப் வந்துட்டு கால்குலேட் பண்ணுவாங்க. இப்போ நீங்க பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸோட ஃபுல் மார்க்ஸ் அண்ட் பிசிக்ஸோட 50% மார்க், கெமிஸ்ட்ரியோட 50% மார்க் எல்லாத்தையும் சேர்த்து 200க்கு கட் ஆஃப் வந்து ரெடி பண்ணுவாங்க. 2 or more கேண்டிடேட்ஸ் வந்துட்டு ஒரே மாதிரி கட் ஆஃப் வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா ரேங்க் லிஸ்ட் எப்படி வச்சிருப்பாங்கன்னா அவங்களோட பயாலஜி ஆர் பாட்டனி அண்ட் ஜுவாலஜி மார்க்கை ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்க. யார் அதிகமான மார்க் வச்சிருக்காங்களோ அவங்க ரேங்க் லிஸ்ட்ல டாப்ல வருவாங்க. அதுலயும் வந்து ஒரே மாதிரி இருந்தா தென் கெமிஸ்ட்ரியோட பெர்சன்டேஜ் பார்ப்பாங்க. அதுலயும் ஒரே மாதிரி இருந்தா பிசிக்ஸ் பெர்சன்டேஜ் அதுக்கப்புறம் பார்ப்பாங்க. இது எல்லாத்துலயுமே ஒரே மாதிரி மார்க்ஸ் இருந்ததுன்னா 4th ஆப்ஷனல் சப்ஜெக்டோட மார்க்ஸ் பார்ப்பாங்க. இது எல்லாமே சேமா இருக்கிற பட்சத்துல டேட் ஆஃப் பர்த் பார்த்துட்டு யாரு வந்து சீனியரா இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ரேங்க் லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. இது எதுவுமே வந்து ஒர்க் அவுட் ஆகலை, எல்லாமே சேமா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல கம்ப்யூட்டர் வந்து என்ன பண்ணிருக்கும்னா நம்ம அப்ளை பண்ண உடனேயே நமக்கு உண்டான ரேண்டம் நம்பர் வந்து அசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். அப்ளிகேஷன் ப்ராசஸ் முடிஞ்சதும் அந்த ரேண்டம் நம்பர்ல யார் ஹையஸ்ட் ரேண்டம் நம்பர் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. இப்படிதான் ஒரே கட் ஆஃப் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு ரேங்க் லிஸ்ட் வந்து ரெடி பண்ணுவாங்க. இந்த ரேங்க் லிஸ்ட்டை பேஸ் பண்ணி நம்ம வந்து அப்ளிகன்ஸ் எல்லாரையுமே வந்து கவுன்சிலிங்க்கு வந்து கால் பண்ணுவாங்க. கவுன்சிலிங் ப்ராசஸ்ல என்னன்னா நம்ம அதுக்கு வந்து 250 rupees வந்து ப்ராசஸிங் ஃபீ வந்து பே பண்ற மாதிரி இருக்கும்.
அண்ட் தென் சாய்ஸ் ஃபில்லிங் அப்போ நம்ம எத்தனை நம்பர் ஆஃப் காலேஜஸ்க்கு வேணாலும் எத்தனை நம்பர் ஆஃப் கோர்சஸ் வேணாலும் நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம கவுன்சிலிங்க்கு அப்புறம் நம்ம வந்துட்டு நமக்கு கிடைச்ச காலேஜோட ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டரை வந்துட்டு டவுன்லோட் பண்ணிட்டு நம்ம அந்த கன்சர்ன் காலேஜ்ல போய் நம்ம வந்து ஜாயின் பண்ணணும் வித் தி ஒரிஜினல்ஸ். நம்ம சர்டிபிகேட்ஸோட ஒரிஜினல் காப்பீஸோட போய் நம்ம அந்த காலேஜஸ்ல வந்து ஜாயின் பண்ணணும். அதே மாதிரி கோர்சஸோட அவைலபிலிட்டி இன் கவர்மெண்ட் காலேஜஸ், எல்லா கோர்சஸுமே கவர்மெண்ட் காலேஜஸ்ல இருக்கு. பட் அவைலபிலிட்டி இன் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ்ல கவர்மெண்ட் கோட்டால என்னென்ன கோர்சஸ்லாம் இருக்குன்னா பிஃபார்ம், பிஎஸ்சி நர்சிங், பிபிடி, அதாவது பேச்சுலர் ஆஃப் பிசியோதெரப்பி அண்ட் பிஓடி, இந்த 4 கோர்சஸ் மட்டும்தான் வந்துட்டு செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ்ல கவர்மெண்ட் கோட்டாக்கு கீழே இருக்கு. கவர்மெண்ட் காலேஜஸ்ல எக்ஸ் சர்வீஸ்மேன் உங்களுக்கு அவங்களோட குழந்தைங்களுக்காக ஒதுக்கப்பட்ட சீட்ஸ் அப்படின்னா பிஎஸ்சி நர்சிங்க்கு 4, பிஃபார்முக்கு 1 அண்ட் பிபிடிக்கு 1. அண்ட் தென் டியூரேஷன் ஆஃப் கோர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பிஃபார்ம் வந்து 4 வருஷம், பிஎஸ்சி நர்சிங் அப்படிங்கிறது 4 அகாடமிக் இயர்ஸ், அதான் 8 செமஸ்டர்ஸ். அண்ட் பிசியோதெரப்பி வந்துட்டு 4 அகாடமிக் இயர்ஸ், 8 செமஸ்டர்ஸ். அதுல வந்து 6 months கம்பல்சரி ரெசிடென்ட் இன்டர்ன்ஷிப் இருக்கு. அண்ட் பேச்சுலர் இன் ஆடியாலஜி அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜில அதுவும் 4 இயர்ஸ். அந்த 4 இயர்ஸ்க்குள்ளேயே வந்து 1 இயர் இன்டர்ன்ஷிப்பும் வந்துடும். மித்த எல்லா கோர்சஸுமே நம்ம முன்ன பார்த்த எல்லா கோர்சஸ்ல அந்த பிஓடியை தவிர, பிஓடிங்கிறது 4 அகாடமிக் இயர்ஸ், அதுல வந்துட்டு 6 months கம்பல்சரி இன்டர்ன்ஷிப் இருக்கு. இந்த பிஓடி அண்ட் தென் பிஏஎஸ்எல்பி, பிபிடி, பிஎஸ்சி நர்சிங், பிஃபார்ம், இதை தவிர மித்த எல்லா கோர்ஸுமே 3 இயர்ஸ் கோர்ஸ் அண்ட் 1 இயர் கம்பல்சரி ரெசிடென்ட் இன்டர்ன்ஷிப். இந்த ப்ராஸ்பெக்டஸ்ல இன்னும் நிறைய டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். என்னென்ன டீடைல்ஸ்னா எவ்வளோ டியூஷன் ஃபீ வந்து செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ்ல வாங்குறாங்க, அண்ட் எஸ்சி எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டிஸ்க்கு ஃபீஸ் எவ்வளவு. நீங்க சப்போஸ் வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல நீங்க வந்து சீட் எடுத்துட்டீங்க, பேராமெடிக்கல் டிகிரி கோர்ஸ் எடுத்துட்டீங்க, அண்ட் தென் கட் ஆஃப் டேட்டுக்கு அப்புறம் வந்துட்டு நீங்க வந்து டிஸ்கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு சொன்னா யூ ஹாவ் டு பே 1 lakh rupees கண்டிப்பா நீங்க பே பண்ணி தான் ஆகணும். கவுன்சிலிங் ப்ராசஸ்ல ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு, இல்ல ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு சொன்னா இதை பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனுமே நமக்கு எதுல கிடைக்கும்னா இந்த www.tnmedicalselection.org வெப்சைட்ல வந்துட்டு நமக்கு ஃபுல் கம்யூனிகேஷனுமே நமக்கு தெரியும். நம்ம அப்ளை பண்றதுக்கு தேவையான எல்லா அனக்ஷர்ஸ்மே, எல்லா சர்டிபிகேட்ஸுமே வந்து இந்த ப்ராஸ்பெக்டஸ்ல கொடுத்துருக்காங்க. நம்ம தேவையான சர்டிபிகேட்ஸை வந்து டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணி அந்த அத்தாரிட்டிஸ்ட சைன் வாங்கி நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா அப்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நர்சிங் ஃபார் விமன் இதுக்கு நம்ம அப்ளை பண்றோம் அப்படின்னு சொன்னா இந்த லிங்க்ல கிளிக் பண்ணி நம்ம அப்ளை பண்ணலாம். ப்ராஸ்பெக்டஸ் பார்த்தோம்னா இந்த ப்ராஸ்பெக்டஸ்ல நமக்கு எல்லா டீட்டெயிலும் நம்ம வந்துட்டு பேராமெடிக்கல் கோர்சஸ்க்கு பார்த்தோம் இல்லையா, அதே போல எல்லா டீடைல்ஸுமே வந்து இதுல இருக்கு. இதுக்கும் தி சேம் லாஸ்ட் டேட் வந்து 7/7/2025 up to 5 PM தான். இதுக்கு அப்ளை பண்றதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 300 rupees. இதுக்கு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்னன்னா இதுல 65% ஆஃப் த சீட்ஸை வந்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி ஆர் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி அண்ட் ஜுவாலஜி படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. 25% ஆஃப் சீட்ஸ் வந்துட்டு வொகேஷனல் நர்சிங் ஆர் ஃபவுண்டேஷன் சயின்ஸை வொகேஷனல் சப்ஜெக்டா படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அலாட் பண்ணியிருக்காங்க. மீதி 10% வந்துட்டு இந்த 2 கேட்டகரியிலையும் இல்லாத ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்துட்டு அலாட் பண்ணியிருக்காங்க. இதே பேராமெடிக்கல் கோர்சஸ்னா வொகேஷனல் சப்ஜெக்ட் படிச்சவங்க படிக்க முடியாது. பட் பிஎஸ்சி நர்சிங் வந்து வொகேஷனல் நர்சிங் ஆர் ஃபவுண்டேஷன் சயின்ஸை வந்து வொகேஷனல் சப்ஜெக்டா எடுத்தவங்க வந்து படிக்கலாம். பட் யாரு எலிஜிபிள் இல்லை அப்படின்னு சொன்னா ஓப்பன் யூனிவர்சிட்டியில ஹெச்எஸ்சி பாஸ் பண்ணவங்க வந்து இதுக்கு வந்து எலிஜிபிள் கிடையாது. அதே போல எலிஜிபிலிட்டி மார்க்ஸ் எடுத்துட்டா ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி இவங்க எல்லாருமே 40% அக்ரிகேட் ஆஃப் மார்க்ஸ் இருக்கணும். எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கேண்டிடேட்ஸ் வந்து ஜஸ்ட் வந்து 12th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். இந்த பிஎஸ்சி நர்சிங்க்கு நமக்கு ரேங்க் லிஸ்ட், மெரிட் லிஸ்ட் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா நம்மளோட கட் ஆஃப் வச்சு டோட்டல் மார்க்ஸ் வந்து 100 மேக்ஸிமம் மார்க்ஸ். இந்த 100 மார்க்ஸுக்கு லாங்குவேஜஸ் பேப்பர் தவிர மீதி 4 சப்ஜெக்ட்ஸ்ல நீங்க எடுத்திருக்க மார்க்கை ஆட் பண்ணி 4ஆல டிவைட் பண்ணிடுவாங்க. அதுதான் உங்களோட மார்க்ஸ் அவுட் ஆஃப் 100. இதுக்கு நீங்க எவ்வளவு மார்க்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படிங்கறத வச்சு மெரிட் லிஸ்ட் வந்து ரெடி பண்ணுவாங்க. சப்போஸ் ஹையர் செகண்டரி எக்ஸாமினேஷன் 200 மார்க்ஸுக்கு நீங்க எழுதியிருந்தீங்கன்னா
4 சப்ஜெக்ட்டையும் ஆட் பண்ணி 8ஆல டிவைட் பண்ணுவாங்க. ஆனா நீங்க வந்து 100க்கு தான் எழுதுறீங்க. ஸோ 4 இங்கிலீஷ், தமிழ தவிர, லாங்குவேஜ் சப்ஜெக்ட்ஸ தவிர, நீங்க லாங்குவேஜ் பேப்பர்ஸ தவிர மீதி 4 சப்ஜெக்ட்டையும் மார்க்ஸையும் ஆட் பண்ணி 4ஆல டிவைட் பண்ணா நீங்க உங்க கட் ஆஃப் மார்க்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம். இதுல சேம் கட் ஆஃப் வச்சிருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி வந்து ப்ரையாரிட்டி தருவாங்க அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் அவங்க நர்சிங் மார்க்க வந்து பார்ப்பாங்க. ஆர்எல்ஸ் அகாடமிக் சப்ஜெக்ட்டோட மார்க்க பார்ப்பாங்க. யார் ஹையஸ்டா இருக்காங்களோ அவங்களுக்கு ப்ரையாரிட்டி தருவாங்க. ஆம், அதுலயும் அவங்க சேமா இருந்தா தென் தேல் கன்சிடர் தி பயாலஜி மார்க்ஸ் ஆர் பாட்டனி அண்ட் ஜுவாலஜி மார்க்ஸ் சேர்த்து பார்ப்பாங்க. அதுலயும் சேமா இருந்தா தென் அவங்க வந்து பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி மார்க்ஸ பார்ப்பாங்க. இது எல்லாமே சேமா இருந்தா ஹையர் செகண்டரியில எத்தனை அட்டெம்ப்ட் அப்படிங்கறத பார்ப்பாங்க. இதுவும் சேமா இருந்ததுன்னா டேட் ஆஃப் பர்த் பார்ப்பாங்க. யாரு வந்து சீனியரா இருக்காங்களோ அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் தருவாங்க. இது எல்லாமே சேமா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல வந்துட்டு நமக்கு அஸ் யூஷுவல் கம்ப்யூட்டர் அசைன் பண்ண ரேண்டம் நம்பர் வந்து யாருக்கு ஹையர் வேல்யூ இருக்கோ அவங்களுக்கு வந்துட்டு ப்ரிஃபரன்ஸ் தருவாங்க. இந்த மெரிட் லிஸ்ட், கவுன்சிலிங் ப்ரொசீஜர், அந்த டேட் எல்லாமே வந்துட்டு நம்ம வந்து tnmedicalselection.org வந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆன்லைன் கவுன்சிலிங்க்கு நம்ம ப்ராசஸிங் ஃபீ வந்து ₹250 பே பண்ற மாதிரி இருக்கும். நம்ம ஆஃப்டர் கவுன்சிலிங் நம்ம ஆஸ் யூஷுவல் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டரை வந்துட்டு டவுன்லோட் பண்ணிட்டு கன்சர்ன் காலேஜ்ல போய் நம்ம ஒரிஜினல் சர்டிபிகேட்டோட போய் என்ன பண்ணணும்னா ரிப்போர்ட் பண்ணணும். டியூரேஷன் ஆஃப் கோர்ஸ் அப்படின்னு சொன்னா அது வந்து 3 இயர்ஸ். இந்த 3 இயர்ஸ்லயே வந்து 6 மந்த்ஸ் இன்டர்ன்ஷிப்பும் வந்துட்டு ஆஹ், இருக்கும். இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா ஆல் தி செலக்டட் கேண்டிடேட் ஷுட் ஸ்டே கம்பல்சரிலி இன் தி ஹாஸ்டல் டியூரிங் தி என்டையர் பீரியட் ஆஃப் ஸ்டடி. இங்க ஃபுல் அந்த 3 இயர்ஸுமே நீங்க கண்டிப்பா என்ன பண்ணிருக்கணும்னா ஹாஸ்டல்ல நீங்க ஸ்டே பண்ணியிருந்திருக்கணும். இதுக்கு தேவையான அனக்ஷ சர்டிபிகேட்ஸ் எல்லாமே வந்துட்டு நமக்கு கொடுத்துருக்காங்க. இது தேவைப்பட்டா நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணி கன்சர்ன் அத்தாரிட்டிட்ட சைன் வாங்கி நீங்க வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டிஃபார்ம். டிஃபார்முக்கு வந்துட்டு இது சேம் வே நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஃபார்ம் டி டிகிரிக்கு நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்ம இங்க வந்துட்டு என்ன பண்ணலாம், கிளிக் பண்ணலாம். இதோட அட்மிஷன் ப்ராஸ்பெக்டஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இதுல கம்ப்ளீட் டீடைல்ஸ் இருக்கு. இந்த ஃபார்ம் டி கோர்சஸ்க்கு உண்டான அப்லோடிங் டேட் வந்துட்டு லாஸ்ட் டேட் 7/7/2025 அப் டு 5 PM. இதுக்கு அப்ளை பண்றதுக்கு நம்ம கட்ட வேண்டிய ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு சொன்னா ₹1000. இந்த கோர்ஸோட டியூரேஷன் என்னன்னா ஃபார்ம் டி அப்படிங்கிறது 6 அகாடமிக் இயர்ஸ் வந்துட்டு நீங்க இந்த கோர்ஸ் வந்து படிக்கணும். 5 இயர்ஸ் வந்து படிப்பீங்க அண்ட் 1 இயர் ஆஃப் இன்டர்ன்ஷிப் ஆர் ரெசிடென்சி. இந்த ஃபார்ம் டி போஸ்ட் பேச்சுலரேட் அப்படிங்கிறது வந்து ஒரு போஸ்ட் கிராஜுவேட் என்ட்ரி கோர்ஸ் வந்து இது எதுல ஜாயின் பண்ணுவாங்கன்னா ஃபார்ம் டிலயே 4th இயர்ல ஜாயின் பண்ணுவாங்க. இந்த 4, 5 அண்ட் 6 இந்த 3 இயர்ஸ்ல 2 இயர்ஸ் வந்து அகடமிக் ஸ்டடிக்கும் 1 இயர் வந்து இன்டர்ன்ஷிப்க்கும் அலாட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபார்ம் டி கோர்ஸுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னன்னா 10th முடிச்சுட்டு +2 எக்ஸாம்ல நீங்க வந்து பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி கம்பல்சரி சப்ஜெக்ட்ஸா படிச்சிருக்கணும். இது கூட மேத்ஸ் படிச்சிருக்கலாம் ஆர்எல்ஸ் பயாலஜி படிச்சிருக்கலாம். இப்போ டிஃபார்ம் படிச்சிருந்தீங்கனாலும் நீங்க வந்துட்டு நீங்க ஃபார்ம் டி கோர்ஸுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். பட் உங்களோட அந்த 12th மார்க்ஸை கன்சிடர் பண்ணி தான் உங்களுக்கு வந்து அட்மிஷன்ஸ் கொடுப்பாங்க. அப்பவும் வந்து உங்களுக்கு வந்து டியூரேஷன் வந்து 6 இயர்ஸ் தான். இப்போ சப்போஸ் நீங்க வந்து ஃபார்ம் டி போஸ்ட் பேச்சுலரேட் கோர்ஸுக்கு வந்து நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னு சொன்னா நீங்க கண்டிப்பா என்ன பண்ணிருக்கணும்னா பிஃபார்ம் முடிச்சிருக்கணும். பிஃபார்ம் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்க வந்து டைரக்டா 4th இயர்ல வந்து ஃபார்ம் டி கோர்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ மினிமம் எலிஜிபிலிட்டி மார்க்ஸ்னு பார்த்தோம்னா ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி அண்ட் டிஎன்சி கேண்டிடேட்ஸ்க்கு 40% அக்ரிகேட் மார்க்ஸ் இருக்கணும். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, பாட்டனி, ஜுவாலஜி, மேக்ஸ் இதுல இதுல என்ன சப்ஜெக்ட்ஸ் நீங்க படிச்சிருக்கீங்களோ அதுல 40% அக்ரிகேட் மார்க்ஸ் இருக்கணும். எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஜஸ்ட் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். நீங்க இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ்ல என்னென்ன சர்டிபிகேட்ஸ்லாம் அப்லோட் பண்ணணும்னா உங்களோட 12th மார்க் ஷீட்டு, டிசி, நேட்டிவிட்டி சர்டிபிகேட், கம்யூனிட்டி சர்டிபிகேட், 10th மார்க் ஷீட்டு, அது மாதிரி 6th to 12th படிச்ச அந்த பொனஃபைட் சர்டிபிகேட், ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிபிகேட், பேரண்டோட கம்யூனிட்டி சர்டிபிகேட், இந்த சர்டிபிகேட்ஸ்லாம் நீங்க வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். மெரிட் லிஸ்ட் வந்துட்டு
200 மார்க்ஸுக்கு வந்து கட் ஆஃப் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. இந்த 200 மார்க்ஸ் வந்து நம்ம பாராமெடிக்கல் கோர்சஸ்க்கு நம்ம கால்குலேட் பண்ணோம்ல, அதே போல தான் பயாலஜியோட நீங்க பயாலஜி, பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி படிச்சிருந்தீங்கன்னா, பயாலஜி மார்க்ஸ் ஃபுல்லா எடுத்துப்பாங்க. பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில 50% மார்க்ஸ் எடுத்துட்டு 2யும் வந்து ஆட் பண்ணுவாங்க. ஸோ 200 கிடைச்சிரும். ஆர்எல்ஸ் நீங்க வந்து பியூர் சயின்ஸா இருந்தீங்கன்னா, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி இது எல்லாத்துலயுமே ஈச் 50% மார்க்ஸ் எடுத்து ஆட் பண்ணிப்பாங்க. இப்போ நீங்க பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் மேக்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா, மேக்ஸோட ஃபுல் மார்க்ஸ் எடுத்துட்டு, பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியோட 50% மார்க்ஸ் எடுத்துட்டு ஆட் பண்ணிப்பாங்க. இப்படிதான் வந்துட்டு கட் ஆஃப் கால்குலேட் பண்ணி, இதன்படி தான் ரேங்க் லிஸ்ட் வந்துட்டு ரெடி பண்ணுவாங்க. தி சேம் வே ஈக்குவல் மார்க்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னா, அந்த கட் ஆஃப் ரேங்க் லிஸ்ட்ல யாரு டாப்பரா வருவாங்கன்னா, யாரு வந்துட்டு அதிகமான பயாலஜி பெர்சன்டேஜ் ஒரு பாட்டனி அண்ட் ஜுவாலஜியை சேர்த்து யார் அதிகமான பெர்சன்டேஜ் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அதுலயும் சேமா இருந்தா கெமிஸ்ட்ரி மார்க்ஸ் அதிகமா எடுத்திருக்கவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அதுலயும் சேம் இருந்தா நெக்ஸ்ட் பிசிக்ஸ் மார்க்ஸ் கன்சிடர் பண்ணுவாங்க. பிசிக்ஸ்ல யார் அதிகமா எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. இது எல்லாத்துலயுமே சேமா இருந்தா ஃபோர்த் ஆப்ஷனல் சப்ஜெக்ட் மார்க்ஸ்ல யாரு ஹை மார்க்ஸ் எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. இது எல்லாமே சேமா இருந்தா டேட் ஆஃப் பர்த்ல யாரு சீனியரோ அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. இது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல, எல்லாருமே எல்லா விதத்திலுமே சேம் கட் ஆஃப் வருது அப்படிங்கிற பட்சத்துல நீங்க அப்ளிகேஷன் ப்ராசஸ் முடிஞ்சதும் கம்ப்யூட்டர் வந்து அசைன் பண்ண ரேண்டம் நம்பர்ல யாரு வந்து ஹையஸ்ட் ரேண்டம் நம்பர் ஹையர் வேல்யூ வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரி நீங்க வந்து ஃபார்ம் டி போஸ்ட் பேச்சுலரேட் கோர்ஸுக்கு நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னு சொன்னா நீங்க பி ஃபார்ம்ல வாங்கின மார்க்ஸ் பெர்சன்டேஜ்ல 100%க்கு நீங்க எவ்வளவு எடுத்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கால்குலேட் பண்ணுவாங்க. நீங்க வாங்கின மார்க் டோட்டல் மார்க் இன்டூ 100 இதை வச்சு பெர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணிட்டு அதன்படி வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் ரெடி பண்ணுவாங்க. ம். இந்த ரேங்க் லிஸ்ட்லயுமே இந்த சேமா இருக்கிறவங்கள வந்துட்டு எந்த மாதிரி வந்து ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னா லீஸ்ட் நம்பர் ஆஃப் அப்பியரன்ஸ் ஃபைனல் செமஸ்டர்ல யார் வந்து கம்மியான அப்பியரன்ஸ் இருக்கோ அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரி அதுக்கு அடுத்து வந்து டோட்டல் மார்க்ஸ் அப்டைன்ட் ஃபைனல் செமஸ்டரை வச்சு ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க. இது ரெண்டுமே சேமா இருந்தா அவங்களோட ஏஜ் வைஸ் வந்து அவங்களுக்கு ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க. அண்ட் தென் இதுவும் சிங்கிள் விண்டோ சிஸ்டம் தான். இதுவும் ஆன்லைன் கவுன்சிலிங் ப்ரொசீஜர் தான். கவுன்சிலிங் அப்போ ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து 500 ருபீஸ் நம்ம கட்டணும். ஆம், இதுல அலாட்மெண்ட் ஆர்டர் ஆஃப்டர் கவுன்சிலிங் அலாட்மெண்ட் ஆர்டர் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வரும். அந்த அலாட்மெண்ட் ஆர்டரை எடுத்துட்டு நம்ம வந்து கன்சர்ன் காலேஜ்ல போய் நம்ம ஜாயின் பண்ணிடலாம். இதுல ஃபீ டீடைல்ஸ் அண்ட் மற்ற டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் அனெக்ஷர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. எந்தெந்த காலேஜஸ்ல வந்துட்டு எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க எந்த காலேஜ்ல எல்லாம் இந்த ஃபார்ம் டி கோர்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. நீங்க உங்களோட டிஸ்ட்ரிக்ட் இல்ல பக்கத்துல இருக்க டிஸ்ட்ரிக்ட்ஸோட காலேஜஸ் வந்து நீங்க இதுல போய் ரெஃபர் பண்ணிக்கலாம். நீங்க பாராமெடிக்கல் கோர்சஸ்ல நம்ம சொன்ன அந்த லிஸ்ட் அவுட் பண்ண அந்த 15 கோர்சஸ்க்கு வந்துட்டு நீங்க அப்ளை பண்ணணும்னா ஒரே ஒரு அப்ளிகேஷன் போதும். பட் டிப்ளமா இன் நர்சிங்க்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு நீங்க தனி அப்ளிகேஷன் போடணும். ஃபார்ம் டிக்கு அப்ளை பண்ணணும்னா தனி அப்ளிகேஷன் போடணும். அண்ட் ஃபார்ம் டி போஸ்ட் பேச்சுலரேட்டுக்கு அப்ளை பண்ணணும். அதாவது பி ஃபார்ம் முடிச்சவங்களா இருந்தா இந்த லிங்க்ல போய் அப்ளை பண்ணணும். கம்ப்ளீட் டீடைல்ஸ் பாராமெடிக்கல் கோர்சஸ்க்கு அப்ளை பண்றதுக்கு உண்டான கம்ப்ளீட் டீடைல்ஸ் கொடுத்துருக்கோம்னு நாங்க வந்து நம்புறோம். மோர் டீடைல்ஸ் வேணும்னா நீங்க ப்ராஸ்பெக்டஸ் ரெஃபர் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க நினைக்கிற மாதிரி படிப்புல சேர்ந்து நினைக்கிற மாதிரி வெற்றிகள் பல வந்து நீங்க பெறுவீங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர் அண்ட் தேங்க்யூ ஆல்.